தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அஜித் குமார் கார் பந்தய வீரரும் கூட. சர்வதேச அளவில் பல விருதுகளை குவித்துள்ள அஜித் குமார் தற்பொழுது தொடர்ந்து கார் பந்தயங்களில் பிஸியாக இருந்து வருகிறார். இதற்கிடையில் தயாரிப்பாளர் என்ற புதிய அவதாரமும் எடுத்திருக்கிறார். அஜித் குமார் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் LLC என்ற புதிய தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் 2,56,000 ரூபாய் தொகை செலுத்தி ஆயுள் கால உறுப்பினர் மற்றும் தயாரிப்பாளர் உரிமம் பெற்றுள்ளார். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் பதியப்பட்டுள்ள இந்த நிறுவனம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மற்றும் கார் ரேஸ் சார்ந்த படங்களை தயாரிப்பதில் கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அவரது தயாரிப்பாளர் அவதாரத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. அஜித் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த குட் பேட் அக்லி படம் பிளாக் பஸ்டர் ஆனது. அதன் பின் மீண்டும் அப்படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் இணைந்து பணியாற்ற அஜித் முடிவு செய்தார். AK-64 படத்தை இயக்கப் போவது ஆதிக் என தெரிய வந்தது. ஆனால் தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரவில்லை. எந்த நிறுவனம் AK-64 படத்தை தயாரிக்கப் போகிறார்கள் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கிடையில் 2027 ஆண்டு ஜனவரி மாதம் அஜித் கார் ரேசிங்கில் மட்டுமே கவனம் செலுத்தப் போகிறார் என்ற தகவல் வெளியானது. இதனால் அவர் 2027 ஜனவரி வரை படத்தில் நடிக்க முடியாது என்பதால் ரசிகர்கள் வருத்தம் அடைந்துள்ளனர். விரைவில் AK-64 படத்தின் அறிவிப்பு வெளியாக இருக்கிறதா?